வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. ரேவதி ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வாட்டி என்னையும் அவரையும் பிரிக்கணும்னு இதே கோயிலில் வச்சு நீங்கள் சபதம் போட்டீங்க, சந்தோஷமாக வந்து சிரிச்சிங்களே. வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க சந்திரா, அதுபடியே நடந்துருச்சுலன்னு சொல்லி மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி கார்த்தியும் இதே மாதிரி தான் பிரியணும்னு சொல்லிட்டு காசு இது மாதிரி தனித்தனியாக பிரிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்தாங்களே சந்திரா கோயிலில் வச்சு, அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே போல் தான் இப்போ சந்திராவுக்கும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சந்திரா வந்து மனசு ஃபுல்லாக அவ்வளோ கவலையோடு இருக்காங்க. ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பார்த்தீங்களா, சந்திராவை அழுவ வச்சுட்டாங்க. சந்திராவுக்கு வேறு வழியே இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சிவனாண்டி வந்து யோசிக்கும்போது, என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அத்தை, இப்போயாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சிவனாண்டிக்கு சந்திராவை விட்டு கொடுக்கணுன்னு அவசியமே இல்லாமல் இருக்குது, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏய் ஏன் தங்கச்சி எனக்கேற்ற மாதிரி தான்டா முடிவெடுப்பா. 10 வருஷத்துக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் வந்து செஞ்சுருக்க வேண்டியது. ஆனால் நான் இப்படியெல்லாம் வந்து யோசிப்பேன்னு எதிர்பார்க்கலடா. இதுக்கு இப்போ தாண்டா ஒரு நல்ல காலம் வந்து கிடச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து நல்ல வரனாக பார்த்து என் தங்கச்சிக்கு வந்து மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல இதை கேட்ட உடனே செமையாக வந்து கோவப்படுறாங்க. சிரிப்பு தாங்க முடியல. நம்ம ரேவதிக்கு திரும்பி நின்று விழுந்து விழுந்து வந்து சிரிக்கிறாங்க. சந்திரா வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. ஏண்டி என்னோட கஷ்டம் உனக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இதே போல தான் அவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு நினச்சோம். அவங்க 2 பேரும் இப்போ ஒத்துமையாக இருக்காங்க. எனக்கு இது மாதிரி நடந்துருச்சே, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டியும் முதலுமா நான் கொடுக்கல, என் பேர் சந்திரா இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரி சடங்கு எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து கேள்விப்பட்டுக்கங்க, இதுதான் நடந்தது உண்மை. சந்திராவுக்கும் சிவனாண்டிக்கும் இனிமேட்டு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை. இன்னொரு வாட்டி நீ அவளுக்கு ஃபோன் அடித்து என்னாச்சு சந்திரான்னு பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கியேன், உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவேண்டா. அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி வந்து மாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வா சந்திரா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே அங்கேருந்து எல்லோரும் வந்து போகிறாங்க. கார்த்திகிட்ட ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க. இத்தனை நாளாக நான் எந்தெந்த விஷயத்துலேயே வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் எனக்குள்ளே இருக்கிற தைரியம் வந்து அப்படியே வெளியில் வந்து வருது. அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க நமக்கு எதிராக, கடைசியில் பிரிஞ்சது யார், அவங்க தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப, வேணாமா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நானும் ஏகப்பட்ட வாட்டி நினச்சேன். ஆனால் அதுக்கு அவங்க ஒர்த்தான ஆள் இல்லையே, நீ நல்லா இருக்கணும்னு நினச்ச. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, நம்மளை பிரிக்கணும், நம்மளோட நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு நம்ம குடும்பத்துக்குன்னு முட்டுக்கட்டை போட்டாங்களே, அதுக்கேற்ற மாதிரி அவங்க தான் இப்போ தன்னந்தனியாக ஆகிட்டாங்க. இதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குதுன்னு சொல்லும்போது, சந்திரா அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. என்ன ரேவதி ரொம்பவே சந்தோஷமாக சிரித்த முகமாக இருக்க? ஆமாம், நல்லது நினச்சவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. நான் என் புருஷன் கையை பிடிச்சிட்டு இப்படி நிற்க முடியும் எல்லாரும் முன்னாடியும், யாருமே கேள்வி கேட்க முடியாது. எங்கே நீங்கள் உங்கள் சிவனாண்டி கையை பிடிச்சிட்டு நெல்லுங்க பார்ப்போம். எங்கள் அம்மா அடுத்தது என்ன செய்வாங்க தெரியுமா, வீட்லேயே வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி ஒன்றும் நீங்கள் நல்லவங்கெல்லாம் கிடையாது. இப்போ உங்கள் வாழ்க்கையை விட எங்கள் குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு நினச்சி தானே இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுத்தீங்க. ஆமாண்டி, அதுக்காக தான் முடிவெடுத்தேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், இந்த சந்திரா முன்னாடி இருந்த விட பல மடங்கு மோசமாக தான் இப்போ இனிமேட்டு இருக்க போகிறா. உங்களை பற்றி இருக்கிற விஷயம் ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சு, இது இன்னொரு சந்தர்ப்பம் எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு போனால் போகட்டுங்கிற மாதிரி தூக்கி போட்டிருக்காங்க தர்மம் போல். ஆனால் இதையும் நீங்கள் பயன்படுத்திக்காமல் மாட்டினீங்கன்னா அடுத்தது என்ன ஆகும் தெரியுமா, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. ரேவதி விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே வந்து சம்மந்தப்பட்டீங்க. அதனால தான் நான் இது எல்லாத்துக்கும் வந்து முடிச்சு வச்சுட்டேன். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ரேவதிக்கு எதிராக வாய்ஸை வந்து கொடுக்குறதோ இல்லை சத்தம் போடுறதோ இல்லை அடுத்த கட்டத்தில் ஏதாவது யோசிக்கிறதோ நினச்சா போதும், நான் திருப்பியும் உங்களை வீட்டை விட்டு தான் அனுப்புவேன்னு நினைக்காதீங்க. நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இத்தனை நாளாக நான் அபிராமியோட வாரிசுங்கிறத நிரூபிக்கிறதுல தான் நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினச்சேன். அதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லி நானும் வந்து அமைதியாக நின்றுக்கிட்டே இருந்தேன். எப்போ நீங்கள் ரேவதி விஷயத்தில் வந்து விளையாட்டு காட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்போயே நான் தெளிவாகிட்டேன். என்ன இன்னும் கொஞ்ச நாளில் இதே மாதிரி ரேவதி ஒன்றையும் வந்து நான் கவலைப்பட வைப்பேன். இல்லாட்டி என் பேர் வந்து சந்திராவே இல்லை. ஆல்மோஸ்ட் நீங்கள் தோற்று போய் இங்கே ஐயோ பாவம்னு எங்கள் அம்மா வந்து கூட சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கும் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை கொடுக்காதீங்க. எங்கள் அம்மா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து கேட்பேனா, இல்லை கேட்க தான் முடியுமா? அங்கே போயிட்டு எனக்கு கார்த்தியை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்படியே எங்கள் அம்மா வந்து போன்னு சொன்னாலும் நாங்கள் 2 பேரும் தனியாக வந்து போயிடுவோம். எப்படி பார்த்தாலும் நானும் கார்த்தியும் ஒரே இடத்துல தான் இருப்போம். அதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. நான் ஒரே ஒரு சவால் விட்றேன், அதை உன்னால் நிறைவேற்ற முடியுமா? அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசு. எங்கள் அம்மா கிட்ட எனக்கு கார்த்தி தான் முக்கியம்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீ சிவனாண்டி தான் முக்கியம்னு எங்கள் அம்மா கிட்ட உன்னால் சொல்ல முடியுமா?
முடிஞ்சால் சாதாரண ஒரு விஷயத்த சொல்லி பாரு, அதுக்கப்புறமேட்டுக்கு நீ எல்லாம் சவால் விடுறதுக்கெல்லாம் வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ரேவதி எவ்வளோ பெரிய வில்லி, இப்படியெல்லாம் வந்து அசிங்கப்படுத்திட்ட, பின்ன என்ன மாமா ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏன் நமக்கெல்லாம் வந்து பேசவே தெரியாதா, இருடி இருடி இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பதில் சொல்லுவீங்க, சொல்லட்டும் சொல்லட்டும், அந்த பதில் எங்களுக்கா இல்லை உங்களுக்கான்னு பொறுத்திருந்து பார்ப்போம், பார்த்துக்கங்க. இப்போ சும்மா தான் உங்களை வந்து சேர்த்துருக்காங்க, இனிமேட்டுக்கு சந்தேகம்னு வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் யார் மேலே வருவோம், உங்கள் மேலே தான் வரும், திருப்பியும் ஏதாவது ஒன்று பண்ணுங்க, எங்களுக்கு கவலை இல்லை, நீங்களே இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்கன்னு யோசிச்சுட்ருக்காங்க. சரிப்பா, வேஸ்ட்டு டிக்கெட்டுக்கிட்ட என்னப்பா வந்து பேசிக்கிட்டு, நம்ம இங்கேருந்து போகலான்னு மயில் வாகனம் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சிவனாண்டி, முத்துவேலு எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க கடைசியில் இப்படியெல்லாம் ஆயிடுச்சே சந்திரா, என்ன சந்திரா, அந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னா எனக்கு வேறு வழி இல்லை, அதனால தான் இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுத்துட்டேன். இப்போ என்ன பிரிஞ்சிருந்தோன்னு இவங்க சொன்னால் போதுமா, நம்ம 2 பேரும் முடிவெடுக்கணும், நம்ம அப்படியெல்லாம் முடிவெடுக்கவே இல்லைல்ல, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க காரில் வீட்டுக்கு. அப்பாடா, ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்குன்னு, ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறிடுச்சுன்னு ஈஸ்வரி அம்மா வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. ஆமாம் அத்தை, இன்றைக்கி இந்த நாளில் தான் எல்லாமே வந்து நல்ல விதமாக நடக்கும்னு எழுதியிருக்கு. இதுக்கு மேலேயும் யாராவது நம்ம வீட்டில் சிவனாடிக்கு உதவி செஞ்சாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அத்தை, அதுவும் சொல்லிடணும்ல. வேணாம் மாப்பிள்ள, என்னை கோவப்படுத்தி பார்க்காதீங்க, அது சரி வராது, அது யாராக இருந்தாலும் சரி, பார்த்துக்க சந்திரா, இப்போ சந்தேகம்னு வந்தால் அது ஓ மேலே தான் வரும் அப்படின்னு அந்த இடத்துல அதிரடியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஈஸ்வரி அம்மா சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் ஏன்க்கா இனிமேட்டு அந்த மனுஷங்கிட்ட வந்து பேச போகிறேன், அவன் என்னென்னமோ பேசுனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா, பார்த்து புத்திசாலித்தனமாக நடந்துப்பேன் நான் நினைக்கிறேன்னு ஈஸ்வரி அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. முத்துவேலு சிவனாண்டியும் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சித்தப்பா, பாதி விஷயந்தான் நம்ம சந்திராவுக்கு வந்து தெரியும், முழு விஷயமும் தெரியாது. இப்போ கடைசியில் சிவகாமி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நம்ம தான் காரணம்னு தெரிஞ்சிச்சுன்னா நானும் சந்திராவும் உண்மையிலேயே வந்து பிரிஞ்சிருவோமே, என் மனைவி முன்னாடி எப்படி என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப, சந்திரா இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சிவனாடி வந்து வச்சிட்ருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து முத்துவேலு, டேய் இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுடா, உண்மையிலேயே சிவகாமிக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கான விஷயத்தை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம், எது எப்படியோ இப்போ உன்னை விட்டு பிரியறதுக்கு சந்திரா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கால, அது வரைக்கும் சந்தோஷம்தான், இது எல்லாம் சித்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியலையே, ரொம்பவே வந்து கவலையாக இருக்குது சித்தப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. விட்றா பார்த்துக்கலாம்டா, அமைதியாரு, உனக்கு தேவை இப்போ ஆறுதல் தான், நான் உன்னை ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன், வா போகலான்னு சொல்லிட்டு சிவனாண்டியை கூட்டிகிட்டு அவங்க சித்தப்பா மாட்டுக்கும் போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து, அம்மாடா இப்போ ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு, நல்ல பாட்டை ஒன்று காரில் போட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே சூப்பராக வந்து ஹஸ்பண்டு மனைவியும் ரொமான்டிக்காக வந்து பாடுற பாட்டு எல்லாமே வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல காதல் பாட்டாக போடுறாங்க. அச்சச்சோ, என்னடா அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து வருதே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எல்லாரும் ஜோடியாக தானே இருக்கோம், இருந்தால் இருந்துட்டு போகுது, மாப்பிள்ளை எதுக்கு தேவையில்லாமல் இது மாதிரிலாம் பாட்டு போட்டு என் தங்கச்சி மனசை வந்து கஷ்டப்படுத்துறீங்க, அவளும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாம் மற்றவங்களுக்கு ஓகேம்மா, ஆனால் இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் செட் ஆகும், இவங்க உன் பேச்சை தானமாக வந்து தெய்வ வாக்காக வந்து நினைப்பாங்க, நீ சொன்னது தான், அப்படி இருக்கும்போது பாட்டு நல்லா தானே இருக்கும், இருந்தால் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது, சரி வா சந்திரா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு இந்த அக்கா தான் முக்கியம், இந்த அக்காவை விட வேறு எதுவும் முக்கியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்களாக நினச்சிக்கிட்டா அப்படி முடிவாயிடுமா, இல்லை நான் தான் அப்படியெல்லாம் விட்டுருவேனா, நிச்சயம் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற இந்த காரில் இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் நான் சும்மா விட மாட்டேன். கார்த்தி வந்து பேசுகிறாங்க. என்னப்பா இவங்க அமைதியாக இருக்காங்க, அடுத்தது ஏதாவது ஒன்று யோசனை வந்து பண்ணுவாங்க, அடுத்த வாட்டி எதுவுமே வந்து மிஸ் பண்ணாமல் இவங்களை உண்மையிலேயே இங்கேருந்து வந்து பத்திரமா அமுச்சு வச்சிடணும், அதை மட்டும் தெளிவாக வந்து பார்த்துக்கணும் கார்த்தி, இல்லாட்டி வந்து சரிப்பட்டு வராதுன்னு மயில் வாகனமும் கார்த்தியும் வந்து தந்திரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எதுவும் செய்ய வேணாம், அவங்களே வந்து சிக்குவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இன்னொரு வாட்டி மாட்டினாங்கன்னா கண்டிப்பாக வந்து சாமுண்டீஸ்வரியெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எது எப்படியோ இவங்க யார் எப்படிப்பட்டவங்கங்கிற விஷயமும் தெரிஞ்சிச்சு, சிவனாடி இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க 2 பேரையும் பிரிச்சும் வச்சாச்சு. இனிமேட்டு நம்ம வாழ்க்கையில் வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், அப்படியே வந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, என்ன பண்ணலான்னு நான் யோசிப்பேன், ஆனால் இப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி தான் யோசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேட்டு சாதாரண ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கையிலே எடுக்கக்கூடாது, செஞ்சால் மிகப்பெரிய ஒரு இதுவாக தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.